வெல்கம் டு மார்க்கெட் ரிவைன். மார்ச் 24. நான் வேதமாணிக்கம். இது ட்ரேட் எஜுகேஷன். மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன, அடுத்த கட்ட மார்க்கெட்டினுடைய மூமெண்டம்ஸ் என்னவாக இருக்கும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு அதுதான். வாங்க இப்போ நம்ம சம்பவத்துக்குள்ள போயிடலாம். சம்பவம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் என்னன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய நேற்று மாலை அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு தான். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலக சந்தைகளையுமே மாற்றி போட்டதுன்னு தான் சொல்லணும். இந்த அறிவிப்பு மாலையில அவர் ஒரு ட்வீட்ல போட்டிருக்காரு. ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானோடைய ஃபெசிலிட்டிஸ் மேல அமெரிக்கா ஒரு 5 நாட்களுக்கு தாக்குதல் நடத்துறத நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான். கிட்டத்தட்ட இவர் இந்த யுஎஸ் ஈரான் வாருக்கு 5 நாள் லீவ் விட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு மாதிரி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, யூஎஸ் உடைய ஃபியூச்சர் கிட்டத்தட்ட 2% வரைக்கும் மேலே ஏறிச்சுது. அதே மாதிரி ஈரோப் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா, நேத்து 1:30 மணிக்கு அவங்களுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இந்த அறிவிப்புக்கு பின்னாடி ஈரோப் மார்க்கெட்டும் 2% வரை பாசிட்டிவ்ல க்ளோசிங் நடந்துச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்தையும் பீட் பண்ற விதமா நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்டுக்கு மேல ஹெவியா மேல மூமெண்டம் இருந்துச்சு. ஸோ இதனுடைய இம்பாக்டஸ் நமக்கு இன்னைக்கு காலையில நம்மளுடைய மார்க்கெட்லயும் சரி, ஏசியன் மார்க்கெட்லயும் சரி ஒரு பிரதிபலிப்பு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போன ஒரு விஷயம் தான். பட் அந்த 5 நாள் அதை ஃபேஸ் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் அது அப்பாற்பட்ட ஒரு ஜியோ பொலிட்டிக்கலா நம்ம அதை எடுத்து வச்சுட்டு, ஸோ மார்க்கெட்டுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம். இது ஒரு பக்கம் ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் இன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி அவரும் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. பட் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டை மனிப்புலேட் பண்றதுக்காக ட்ரம்ப் இப்படி ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு. மற்றபடி நாங்க எந்த ஒரு நெகோசியேட்டர்ஸ்க்கான டாக்ஸஸ்ல நாங்க ஈடுபடலை அப்படிங்கிறத ஈரான் உறுதியா தெரிவிச்சிருக்காங்க. அது போக இன்னைக்கு ஒரு சில மிசைல் அட்டாக்ஸஸும் பஹ்ரைன் மேல நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா அமேசானுடைய உங்களுக்கு கிளவுட் ஸ்டோரேஜஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு அட்டாக்ஸஸ் நடந்திருக்கு. ஸோ இது ஐடி ஃபேக்டர்ஸ்ல ஒரு சில நெகட்டிவ் ஃபேக்டர்னு கூட இதை நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ இது வரக்கூடிய நாட்கள்ல இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறதான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து, ஸோ இன்னைக்கு நடந்த இந்த அட்டாக் அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பனிங், இது எதிர்பார்த்த ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பட் ஆனா இது எவ்வளவு தூரம் சஸ்டெயின் ஆக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ நேற்றைய வீடியோலயே நம்ம சொல்லியிருந்தோம், 22,800க்கு மேல ஒரு டெய்லி க்ளோசிங் நடந்துச்சுன்னா அது 23,300 அப்படிங்கிற ஒரு ஜூன், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜூன் அந்த லெவல்ஸ் வரைக்கும் மேல வரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் 22,900க்கு மேல இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5% மேல பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி 2% மேல இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. சென்செக்ஸ் அதே மாதிரி 1.5% மேல க்ளோசிங் நடந்திருக்கு. குறிப்பா இன்னைக்கு நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸஸ்ல பாத்தீங்கன்னா லார்சன் அண்ட் டூப்ரோ நல்ல ஒரு ஏற்றம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் வைசஸ்ல அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு 11-11:30 மணிக்கு போல பாத்தீங்கன்னா ஸ்விக்கியோடைய ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வருது. ஸோ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய பிளாட்ஃபார்ம் பீஸ் ஹைட் பண்ணியிருக்கிறதாகவும், இது ஜொமேட்டோவுடைய அதிகமாக இருப்பதாகவும் ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, எட்டர்னலோடைய மூமெண்டம் கிட்டத்தட்ட இன்னைக்கு 2%க்கு மேல க்ளோசிங் இன்னைக்கு பாசிட்டிவா நடந்திருக்கு. ஸோ இந்த
நிஃப்டி 50 ஸ்டாக்ஸஸ் உடைய மூமெண்டமும் ஒரு வெயிட்டேஜ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோடைய ரெக்கவர், அதாவது ஒரு பெரிய ரெக்கவர்னா நம்ம வந்து அதை எடுத்துக்கிடணும். ஸோ அது வந்து 81 பான்சஸ் உடைய ஸ்கேம் நடந்திருக்கா, அது போக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு பிரான்ச்லையுமே வந்து இன்டர்னல் ஆடிட் வந்து ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிற நியூஸஸாக இருக்கட்டும். ஸோ இந்த வழக்கு வந்து 81 பான்சஸ் உடைய வழக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு குழப்பம் இருந்தாலும் கூட இன்னைக்கு அதுல ஒரு பாசிட்டிவான ஒரு ரெக்கவர் நடந்திருக்கிறது. பேங்கிங் செக்டருக்கு ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு வெயிட்டேஜான ஸ்டாக் தான். ஸோ இது வந்து ஒரு எஸ் பேங்க் மாதிரி கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ரெக்கவரும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் ஹெச்டிஎஃப்சி பேங்கோடைய மூமெண்டம்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு இன்னைக்கு வந்து ஹெவியான ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க் நல்ல ஒரு ஏற்றம் இன்னைக்கு, அதாவது 2% மேல ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஏறி இருந்துச்சு. ஸோ ஓவரால் நிஃப்டி வெயிட்டேஜஸ்ல வந்து பார்க்கும்போது ரிலையன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், ஐசிஐசிஐ பேங்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பா இந்த ஒரு ட்ரம்பினுடைய அந்த நியூஸஸ் பேஸ்ல வந்து நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்டாக் வந்து என்னன்னா அதானி போர்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு இஸ்ரேல் மேல நடக்கப்பட்ட ஒரு அட்டாக்ல வந்து அதானி போர்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு இறக்கத்துல இருந்த ஒரு ஸ்டாக் திரும்பவும் ஒரு ரெக்கவர் மோடுக்கு அதானி போர்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி எனர்ஜி செக்டார் வைசஸ்ல அதானி கிரீன் எனர்ஜியும் வந்து உள்ள ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் 2%க்கு மேல. ஸோ இது கண்டினியூஸா அடுத்த கட்ட நகர்வுக்கு எதை நோக்கி போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போதைக்கு வந்து சீஸ்பயர் வருதா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வந்து குளோபல் லெவல்லே வந்து கிளம்பி இருக்கிற ஒரு நியூஸ். பட் ஆனால் இது வந்து உறுதிப்படுத்தப்படலை. ஈரான் அஃபிஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. நாங்கள் இது வரைக்கும் நெகோசியேஷன் டாக்ஸ்க்கு தான் நாங்கள் போகலை அப்படிங்கிறத தான் அவங்க வந்து உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், இல்லை இந்த 5 நாளைக்கு அப்புறம் திரும்பவும் அவர் உள்ளுக்குள்ள புயலை கிளப்ப போறாரா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமா தான் இது இருக்கும். ஸோ ஆயில் பிரைஸ் வந்து நேற்று ட்ரம்பினுடைய அறிக்கைக்கு பிறகு டமால்னு கீழே விழுந்தது, திரும்ப உங்களுக்கு மறுபடியும் எழுந்துருச்சு. $101 அப்படிங்கிற ஒரு பேரல் லெவல்ஸ்ல வந்து இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து அதே மாதிரி நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ நேற்றுக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்னைக்கு ஒரு ஏற்றம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மூமெண்டா பார்க்கப்படுது. ஸோ இந்தியா விக்ஸ் சொல்லலைன்னா நேற்று பயங்கரமான ஒரு ஏற்றத்துல இருந்துச்சு. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல ஸோ இந்த வொலட்டிலிட்டி எந்த லெவல்ல கண்ட்ரோல் ஆக போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் பையரா இப்போ நம்ம உள்ள வர்றது ஒரு ரிஸ்கான ஒரு பார்வை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்னும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக வரல. ஸோ நியூஸ் பேசிக்காகவும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி. ஸோ அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பொசிஷனல் என்ட்ரியில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லைனா இன்ட்ராடேல ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இல்லைனா லாங்கர் பீரியட்ல ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம டெலிவரி பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். அதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் இன்னும் வரணும். பட் இது வந்து 23,300க்கு மேல நமக்கு ஒரு டெய்லி க்ளோசிங் நடந்தால் மட்டுமே அடுத்ததா ஃபர்தரா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்குள்ள நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய நியூஸஸ் எந்த லெவல்ல நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா வந்து அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.